வணக்கம் நேயர்களே. நம்மிடம் சில நண்பர்கள் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பகுப்பாய்வு செய்து சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அது கொஞ்சம் சிக்கலான மேட்ரு தான். அதை நம்ம அந்த உண்மையை சொன்னால் சிலருக்கு கொண்டாட்டமாக இருக்கும், சிலருக்கு வருத்தமாகவும் இருக்கும். அதனாலேயே நான் ஒத்திப்பட்டேன். இருந்தாலும் அந்த கட்சியை சேர்ந்த நண்பர்களும் கேட்டார்கள், நாங்கள் தானே இப்போ முதல்ல மூன்றாவது சக்தின்னு. யார்? சீமானவை சேர்ந்தவர்கள். ஏன்னா அவருக்கு கூட்டணி நின்னாங்க இல்லையா, நாங்கள் தானே மூணாவது சக்தின்னு. இவர்கள் பாஜக நாங்கள் நின்ற இடத்தின் அடிப்படையில் எங்களுக்கு 11% வாக்கை பெற்றுவிட்டோம் தாமரை சின்னத்தில். அதனால் நாங்கள் தானே உண்மையிலே மூன்றாவது கட்சி, அதுதானே உண்மை சார்னு என்னை நண்பர்கள் சிலர் கேட்டார்கள். அவர்களிடம் லேசாக சொன்னேன். அதில் அவர்களுக்கு ரெண்டு சைடும் ஒரு இது இருந்தது. இந்த சந்தேகம் பொதுவாக தமிழ்நாடு முழுக்க இந்த இரண்டு கட்சிக்கும் இருக்கிறது மட்டுமல்ல, பொதுவான வாக்காளர் இருக்காங்க இல்லையா, பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்கிறது. அதில் பலரும் புரியாமலே பல விஷயங்களை புரியாமலே இருக்கின்றார்கள் என்பதையும் என்னால் உணர முடிந்தது. அதனால் உண்மையிலேயே தமிழகத்தில் எந்த கட்சி மூன்றாவது நிலை கட்சியாக இன்று உள்ளது என்பதை துல்லியமாக நமது பார்வையாளர்களுக்கு தந்து விடுவோம் என்றுதான் இந்த வீடியோ. அதற்கான விடை தேடும் வீடியோ தான் இது. விடை எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரிவிக்கணும்ல, அதற்கான விடை தான். இப்போ ஃபஸ்ட்டு நாம் தமிழரை எடுத்துக்கொள்ளுவோம். நாம் தமிழர் இன்று பெற்றுள்ள வாக்குகள் எவ்வளவு? 8.2%. சரி, ஆனால் இந்த 8.2%ம் அந்த கட்சியின் வாக்குதானா, இல்லை வேறு மாதிரி நடுநிலையாக இருந்து இவருக்கு அளித்துள்ளார்களா என்பதை நாம் உற்று ஆராய்ந்த பொழுது கிடைத்த விஷயம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். என்னது? அந்த 1.5 வருஷ தொடர் ஆய்வுகளில் எனக்கு ஒரு வருடம் முன்பே நாம் தமிழர் காட்டியது தமிழக சராசரியில் 10% வாக்குகள். அதையும் தெளிவாக ஒரு வருடம் முன்பே பட்டியலிட்டேன். அதற்கு பிறகு அவர்கள் 2-3% இறங்குகிறார்கள் என்பதை டிசம்பரிலேயே நான் எனது வீடியோக்களில் தெரியும். அப்போ எல்லாம் நாம் தமிழர் தம்பியை குதிச்சாங்க. அதற்கான சில காரணங்களும், எனக்கு ஒரு ஆய்வாளர்னா எல்லாத்தையும் பார்ப்பான். அப்பையே தம்பியை ஊய் அப்படின்னு, நீ இந்த ஜாதியில் பேசுகிற அதில் பேசுகிறேன்னு, அதாவது ஒரு ஆய்வாளன் உண்மையை சொன்னால் அவனுக்கு ஏற்றுக்கிறதா இல்லைன்னா எது வேணாலும் சொல்கிறது. இப்படித்தான் டிசம்பர் ஜனவரியில் என்னை தூத்துனீங்க. ஏன்னா காரணம், ஆய்வாளனை 10 சொன்னது நான் தானே. வேறு யாராவது முதலாக 10% யாராவது சொன்னாங்களா? 1.25 வருஷம் முன்னாடியே சொன்னது. அதே சமயம் டிசம்பரில் இறங்குகிறது, கிராஃப் இறங்குகிறது என்பதையும் நான் மிக தெளிவாக எனது வீடியோக்களில் பதிந்தேன். அப்போ தான் தம்பியை குதிச்சாங்க. ஆனால் அந்த தம்பியெல்லாம் குதித்த தம்பியெல்லாம் இப்போ ரிசல்ட்டுக்கு இப்போ நான் டிரைவ் பண்ணி என்ன கொடுத்தேன்? 6 முதல் 9. ஏன்னா அது இறங்கின கிராஃப் எனக்கு பார்த்தேன் இல்லையா, 2 to 3. உண்மையிலே அந்த இறக்கம் இருந்திருக்கிறது. எனது ஆய்வில் கண்டுபிடித்த இறக்கத்தின் காரணமாகத்தான் இன்று அவர்கள் வாங்கி இருக்கிற வாக்கு 8.2%. அதே சமயம் நான் 1.5 வருஷம் முன்னாடி கணிக்கிறப்ப 10 ஜஸ்ட் கிராஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாலே 10% வாக்கை பெறுகிறார்கள் என்று சொன்னேன். அந்த நீட்சி தொடர்ந்திருந்தால் இன்று 12 கூட போயிருக்கும். அதுதான் உண்மை. ஆனால் அது டவுன் ஆச்சு. அதையும் நான் டிசம்பர் ஜனவரியிலே சொல்லிட்டேன். பிறகு கடைசியாக நான் சொன்ன ஆய்வுலையும் 6 முதல் 9க்குள்ளே தான் அவங்க வாங்க வழி அப்படின்னு சொன்னேன். 8.2. ஆக நான் சொன்னதை நாம் தமிழர் வாங்கியிருக்கு. ஆனால் இந்த வாக்குகள், ஏன்னா நான் தொடர்ந்து அந்த வாக்கு ஆய்வு பண்ணதுனால ஒரு விஷயம் தெரியும். இந்த வாக்குகள் முழுவதும் கட்சியின் வாக்குகளா இல்லது நடுநிலை வாக்கும் இந்த தொகுதிக்குள் உள்ளதா என்பதை நான் தொடர்ந்து ஆய்வில் பார்த்துக்கிட்டே தானே வர்றேன். சீமானுக்கு நடுநிலை வாக்கு என்றெல்லாம் இல்லை. அவரை தொடர்ந்து இப்போ வர்றாங்கன்னா ஒருத்தர் சீமானுடைய பேச்சுக்களால் கவரப்பட்டு, அவர் பேசுகிறது நல்லாவோ கெட்டதோ அது வேற, அதை நான் சொல்ல மாட்டேன். அவர் பேசுகிற பேச்சில் கவரப்பட்டு அவரால் இந்த நாட்டிற்கு, தமிழ்நாட்டிற்கு விமோசனம் வந்துவிடும் என்று நம்பி அவரை இறுக்கமாக பின்பற்றி நடப்பவர்கள் தான் அந்த வாக்கு வங்கி. அது 4% இருந்த போதும் அதுதான், 6% இருந்த போதும், தற்பொழுது 8% கடந்த போதும்
அந்த வாக்குகள் அப்படி அவரை முழுமையாக சீமான் என்ற ஒரு தனிநபரை நம்பி அவர் பின் தொடரக்கூடிய வாக்குகள். அப்போ அந்த வாக்கை இன்றைய அவரது கட்சி பலம்ங்கிறது முழுக்க முழுக்க அது கட்சி பலம்தான். அவருடைய கட்சி பலத்தை நாம் 8.2ஆக இன்று இருக்கிறத கொள்ளலாம். இதே எதிர்காலங்களில் 2 வருடத்தில் சரியுமா அல்லது கூடுமா என்பதை களமும் தான் அதை நிர்ணயம் பண்ணும். ஏன்னா ஆனால் இன்று அவருடைய கட்சி பலம் உண்மையிலே 8.2% நிற்கிறது. ஏன்னா அதைத்தான் அவர் நிரூபித்து விட்டார். வேற பொது வாக்குன்னு சொல்லி அந்த ஏன்னா பொது வாக்குகள் விழுகணுன்னா ஒன்று பிரதமர் வேட்பாளரில் அதிமுக கூட்டணிக்கு போகல, திமுக கூட்டணி ராகுல் பிரதமரோ மோடி பிரதமரோ என்ற நோக்கில் தான் அந்த பொது வாக்காளர் போவான். தற்காலிக நிலையில் போகிறது அது நிரந்தர வாக்கு இல்லை, ஒரு கட்சியினுடைய நிரந்தர வாக்கு இல்லை. இப்போ அந்த மாதிரி பொது வாக்கு ராகுல் தான் போயிருப்பாங்க. அது திமுக கூட்டணி நிரந்தர வாக்கு இல்லை, தற்காலிகமானது. அதுபோல தான் இவங்களுக்கு பாஜக கூட்டணிக்கு பிரதமர் மோடி என்ற வாக்குகள் அனைத்தும் அதில் பல கேட்டகரி இருக்குது. ஏன்னா அந்த பல கேட்டகரியில் இந்த பொது எப்பயுமே நடுநிலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய வாக்காளர் அடுத்தும் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கிற உறுதியெல்லாம் கிடையாது. ஆக அந்த மாதிரி பொது வாக்குகள் தற்காலிகமாக தான் எந்த கட்சிக்கு வரும். ஆனால் சீமான் விஷயத்தில் பொது வாக்கே வரல. அவரை முழுமையாக ஏற்று நம்புகிறவன் அவர் பின்தொடர்வனாக இருக்கிறான். பொது வாக்காளர் பெரும்பாலும் சீமானை ஏற்கவில்லை. அது ஆய்வுகள் கிடைக்கிற உண்மை. சரி, பாஜக எத்தனை சதம் உண்மை 11 சில்லறை வாங்கிருச்சு. ஆனால் உண்மையிலே 11 சம்திங்கும் பாஜக கட்சி வாக்கா? இன்னொன்று கூட்டணி கட்சிகள் பல இருக்கும்போது இவ்வாறான கூட்டணியில் ஒவ்வொருத்தருடைய வாக்கும் அங்கே உள்ளே வருது. அதனால் யார் வாக்கு உள்ள கூட வந்தது, யார் வாக்கு குறைஞ்சி வந்தது, இப்படி பல வரும், சர்ச்சைகள் வரும். கண்டுபிடிக்கிறதும் சிரமம். அப்படி கூட்டணிக்குள்ளே யார் உள்ள வந்தாங்க செஞ்சாங்கன்னு. ஆனாலும் நாம் தனிப்பட்ட முறையில் ஆராய்ந்தோம் இல்லையா, பாஜக தனியாக இருந்த பொழுது. அப்போ அந்த 1.5 வருஷம் முன்னாடி சீமான் 10 காமிக்கிறப்ப பாஜகவுக்கு ஆனால் ஓட்டு போட போகிறேன்னு சொன்னவங்க 14%. ஆனால் அன்று கட்சி என்று சொல்கிறவர் 4.5 தான். 10% நாங்கள் பிரதமர் மோடி வர வேண்டும் என்பதற்காக இந்த அணிக்கு வாக்களிக்கிறோம் என்று வந்தவர்கள். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் நடுநிலையாளர் பெரும்பகுதி, அதில் சிறிய அளவில் திமுக அதிமுக கூட இருந்தார்கள் மோடியை ஆதரித்து. ஆக இதுதான் அந்த இயல்பு நிலை. அதே சமயம் கட்சி ஆதரவு 1.5 வருஷம் முன்னாடி 4.5ங்கிறது 4 இருந்தது, 4.5 இன்று 6 வரைக்கும் வந்துருச்சு, வளர்ந்து வந்திருக்கு. ஏன்னா உங்கள் விருப்பத்துக்கு வைத்துக்கிட்டால் கூட என்னுடைய கணக்கீடு 6 தான். ஏன்னா நான் தொடர்ந்து சர்வே பண்ணுறேன். கட்சி நிலை, கிராமங்கள், சிறுநகரம், பெரிய நகரம் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கிடைக்கிறதான் நான் சொல்ல முடியும். 6க்கு மேலே பாஜக கட்சி என்று இல்லை. இந்த கட்சியினுடைய நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போ உறுதிப்படுத்த அடுத்து முடியும்னா சட்டமன்ற தேர்தல். அண்ணாமலையை நோக்கி 5 வரலாம், கூடுதல். ஏன்னா கட்சி 6 அப்படியே அண்ணாமலைக்கு போடுவாங்க. 5 வரலாம், 10% வரலாம், 15% கூட வரலாம். அது நம்ம இப்போ கணிச்சிட முடியாது. அப்படி ஒரு வாக்கு நிலை வந்துவிட்டால் இங்கே ஒரு தனிநபர் முதல்வர் வேட்பாளர் ப்ளஸ் கட்சி இரண்டும் சேர்ந்து அது ஏறக்குறைய நிரந்தர கட்சியின் வாக்காக மாறும் தன்மை கொண்டது. அன்றைக்கு தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அந்த பொது வாக்காளர் பிரிந்து ஒரு கட்சியை தொடர்ந்து எடுத்துருவோம். மாநில தேர்தல் வர்றப்ப அது அப்படி நடக்கும். ஆக இன்றைய பலம் என்பது 6 தான். அதை பிரதமர் மோடிக்காக என்று வந்த வாக்குகளை, பலதரப்பு வாக்குகளை கட்சி வாக்கு என்று எடுத்துக்கொண்டால் அது உங்களது அறியாமை. ஆக இப்போ தெளிவாக உங்களுக்கு புரியுதா? வாங்கின வாக்கு வேற இருக்கலாம். இப்போ அதுக்கு தான் ஒரு உதாரணம், காங்கிரஸ் கட்சி 9-10% வாங்கிருச்சு. அவங்களுடைய கட்சி பலம் 3 தான். நான் தமிழ்நாடு பூரா சர்வே பண்ணதில் 3 தான் அவருடைய கட்சி பலம், ஆதரவு பலம், கட்சி ஆதரவு பலம். அதுபோல தான் கட்சி ஆதரவு பலம் என்பது தமிழக பாஜகவுக்கு இன்று 6 தான் இருக்கிறது. அப்போ யார் பெரிய 3வது கட்சி தமிழ்நாட்டில்? எந்த சந்தேகமும் தேவையில்லை. சீமானே தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி. அதுதான் முதலே சொன்னேன். சிலருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சிலருக்கு கசப்பாக இருக்கும். உண்மைகள் எப்பவுமே கசப்பானவை தான். பார்க்கலாம். 2026
பாஜக சீமானை முந்தி பெரிய கட்சியாக வருதா, இல்லை சீமான் இன்னும் உயர்ந்து தான் பெரிய கட்சின்னு வளர போகிறாரா? இதையெல்லாம் எதிர்காலமும் களமும் தீர்மானிக்கும். வணக்கம் நேயர்களே, பார்க்கலாம்.